உலகமுண்ட பெருவாயா உறப்பில் கீர்த்தியம்மானே, நிலவும் சுடர் சூழொடி மூர்த்தி நெடியாய் அடியேனாருயிரே, திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, குடதொல் அடியேன் உன் பாதம் கூறுமாறு கூறாயே. திருமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வருடாந்திர தெப்போற்சவம் இன்றைய 2ஆம் நாள் ஆகிய இன்று பெருமான் மலையப்ப சுவாமி இன்று இங்கே கிருஷ்ணனாக வேடம் பூண்டு இங்கு நமக்கு சேவை சாதித்து வருகிறார். எம்பெருமான் பல்வேறு அவதாரங்களை எடுத்து நம்மையெல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் அவதாரங்களை எடுத்தார். ஏன் அவதாரங்களை எடுத்தார் என்ற ஒரு கேள்விக்கு கம்பநாட்டாழ்வார் வெகு அழகாக சொல்லுகின்றார். வேதங்களை காப்பாற்றுவதற்கும் அந்த வேத நெறியை உலகங்கள் எல்லாம் கண்டு அதை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்பதற்காகவும், இந்த அவருடைய எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை அழிப்பதற்கும் நான் அவதாரம் எடுக்கிறேன் என்று அவர் கண்ணன் கீதையிலே சொன்னதை இங்கே அனுமனுடைய வாயிலாக, அனுமனுடைய கூற்றாக கம்பநாட்டாழ்வார் ஓரிடத்திலே சொல்லுகிறார். அப்படி பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறான் பெருமான். அழகாக சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். திருவேங்கடத்து பெருமான் அவனுடைய அவதாரம் என்று பார்க்கும் பொழுது அழகாக அவர் குறிப்பிடுகின்றார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் யாரு? திருமலையிலே இருக்கின்ற பெருமான் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். அவன் யார் என்று பார்த்தால், அன்று ஞாலம் அளந்த பிரான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். பலன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. திருவேங்கட மலையை தொழுதாலே போதும், நம்முடைய வினைகளெல்லாம் ஓய்ந்துவிடும். அந்த திருவேங்கட மலை எப்படிப்பட்ட மலை தெரியுமா? குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். அன்று கிருஷ்ணாவதாரத்திலே குன்றினை தன்னுடைய கையாலே எடுத்து அந்த குளிர்மழையிலிருந்து ஆணிரைகளையும் மக்களையும் காப்பாற்றினான் அல்லவா? அதை நினைவு கூர்ந்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். அது மட்டுமல்ல, அன்று ஞாலம் அளந்த பெறான். அன்று வாமனனாக இருந்து இந்த ஞாலத்தையெல்லாம் அளந்தானே அந்த பெறான். அவன் பரன், அவன்தான் ஆதி மூலம், அவன்தான் தெய்வம், அவன்தான் பரன். அவன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அவன் நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய அவன் சென்று சேர்ந்து இருக்கின்ற இடம் எது என்று கேட்டால் திருவேங்கட மாமலை. அப்படிப்பட்ட திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கட மலையிலே அந்த வராகர் சன்னதியை அடுத்து இருக்கின்ற புஷ்கரணியிலே இதோ இந்த தெப்போற்சவ விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தெப்பலிலே எம்பெருமான் கிருஷ்ணாவதார கோலத்தோடு எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். எம்பெருமான் கலியுக தெய்வம் மலையப்ப சுவாமியாக இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்ற வகையிலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் இப்பொழுது இங்கே இந்த நீர் பெருக்கிலே அழகான ஒரு தெப்பமாக இங்கே தெப்பத்திலே எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து வருகிறான். எம்பெருமானை சேவிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால், ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். திருவேங்கடத்திலே இருக்கின்ற பெருமான் என்ன செய்வான் என்று கேட்டால், நமக்கெல்லாம் வருகின்ற மூப்பு வருகிறது, பிணி வருகிறது, இறப்பு வருகிறது, பிறப்பு இருக்கிறது.
இவைகளையெல்லாம் போக்குமாறு செய்யக்கூடிய வல்லமை உடையவன் ஒருவன்தான். அவன் யார் என்று கேட்டால் அவன்தான் திருவேங்கடத்திலே சேவை சாதிக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கட ஆயன் அவனுடைய நாள்மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களுக்கே அவன் இவைகளெல்லாம் இல்லாமல் செய்வான். எவைகளை இல்லாமல் செய்வான்? அவன் மூப்பினை இல்லாமல் செய்வான், பிறப்பினை இல்லாமல் செய்வான், இறப்பினை இல்லாமல் செய்வான், பிணிகளை இல்லாமல் செய்வான். இப்படி இவைகள் இந்த வாழ்விலே நமக்கு என்ன தேவையோ, ஆன்மாவினுடைய நோக்கம் என்னவோ, அந்த நோக்கத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் தன்னை வழிபடுகிறார்கள் என்ற ஒரு நிலையிலே அவர்களுக்கு இவைகளெல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே அவன் செய்கின்றான். தெப்பத்திலே எம்பெருமான் எழுந்தருளி வருகின்றான் என்று பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருகிறது, பிறவி என்ற பெருங்கடலில் நாம் நீந்த வேண்டும், நீந்தினால்தான் நமக்கு உய்வு உண்டு. அப்படி நீந்துவதற்கு என்னை பற்றி கொள்ளுங்கள், நான் தெப்பமாக இருந்து உங்களை கரை சேர்க்கிறேன் என்று சொல்லுகின்ற வகையில்தான் எம்பெருமான் இந்த தெப்பத்திலே எழுந்தருளி இங்கே சேவை சாதித்து அந்த உலா கண்டு கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருவேங்கட மலை என்று பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மலை? முதல் தமிழ் காவியமாக இருக்கின்ற சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது, வீங்குநீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை விரிகதர் ஞாயிறும் திங்களும் விளங்கி இருமருங்கு ஓங்கிய இடைநிலை தானத்து மின்னு கொடியுடுத்து விலங்கு வில் பூண்டு நன்னிறமேகம் நின்றது போல எம்பெருமான் திருக்கோவிலிலே சேவை சாதிக்கிறான். எப்படி சேவை சாதிக்கிறான் என்று பார்த்தால், நன்னிறமேகம் நின்றது போல இதோ அந்த கிருஷ்ணாவதார கோலத்தோடு எம்பெருமான் இந்த தெப்பத்திலே எழுந்தருளி நமக்கு சேவை சாதிக்கிறான். நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக, நம்முடைய பிறவியினை போக்குவதற்காக அவன் தெப்பத்திலே எழுந்தருளி இதோ அந்த பொய்கையிலே, அதாவது அந்த நீர்பரப்பிலே அவன் தெப்பத்திலே எழுந்தருளி இங்கு உலா வந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தால், அந்த திருவேங்கடத்து திருக்கோவிலிலே இருக்கின்ற பெருமான் நன்னிற மேகம் நின்றது போல ஒரு மேகமே, அதுவும் நல்ல நிறத்தை உடைய மேகம் இருக்கிறதே. மேகம் என்று சொல்லும் பொழுது அருளை வாரி மழையாக பெய்ய வல்லது, அதனால்தான் அது மேகம் என்று குறிப்பிட்டார்கள். அதுவும் நன்னிற மேகம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒழிக்கின்ற ஒரு பெரிய மழையை பெய்யக்கூடியது. அப்படிப்பட்ட நன்னிற மேகம் நின்றது போல பகையணங்கு ஆழியும் தன்னுடைய கையிலே சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான். பகையணங்கு ஆழியும் பகைகளையெல்லாம் ஒழிக்கின்ற அந்த சக்கரமும் பால்பெண் சங்கமும் பால் நிறத்திலே இருக்கின்ற அந்த வெள்ளையான சங்கையினையும் கையிலே ஏந்தி இருக்கிறான். தகை பெரு தாமரை கையில் ஏந்தி அவனுடைய கரங்கள் இருக்கின்றனவே, தாமரை போன்ற அந்த கரங்கள், அந்த கரங்களிலே ஏந்தி நலம் கிளர் ஆரம் மார்பில் பூண்டு தன்னுடைய மார்பிலே அந்த மாலையை சூடியிருக்கிறான். புலம்பூ அடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடியோன் என்று திருமலையிலே வாழ்கின்ற பெருமானை முதல் காவியமாகிய சிலப்பதிகாரத்திலே போற்றுவார் இளங்கோவடிகள். அப்படிப்பட்ட பெருமான் தான் இப்பொழுது இந்த தெப்பத்திலே கிருஷ்ணனாக எழுந்தருளி நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நமக்கெல்லாம் திருவருள் புரிவதற்காக இதோ வீதி உலா வந்து, அதாவது அந்த குளத்திலே வீதி உலா வந்து கொண்டிருக்கிறான்.
वर्तन्त श्रद्धया श्रद्धया वर्तन्त प्रवर्तन्त श्रद्धया 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 वर्तन्त वर्तन्त श्रद्धया वाव श्रद्धया वर्तन्त वर्तन्त श्रद्धया वा श्रद्धया वाव श्रद्धया श्रद्धया वा श्रद्धया श्रद्धया वा श्रद्धया श्रद्धया वा श्रद्धया येति श्रतो धया श्रद्धया श्रद्धया वाव श्रद्धया वाव श्रद्धया वाव श्रद्धया श्रद्धया वाव श्रद्धया श्रद्धया भातास्ताव श्रद्धया श्रद्धया भाता श्रद्धयेत्यश्रद्धया भातास्ताव भाता इमा इमास्ताव भाता इमा इमा इमास्तास्ता इमा या इमास्तास्ता इमा या इमा इमा यास्तु परास्तु पराया इमा इमा यास्तु परास्तु परास्तु पराया यास्तु परा उभय्य उभय्यस्तु पराया यास्तु परा उभय्यः परा उभय्य उभय्यस्तु परास्तु परा उभय्यो वाव वाव उभय्यस्तु परास्तु परा उभय्यो वाव उभय्यो वाव वाव उभय्य उभय्यो वाव तास्ता वाव उभय्य उभय्यो वाव तास्ता वाव वाव तार्थवन्नार्थवन्ता वाव वाव जयायाश्च शृङ्गानि शृङ्गानि जयायाश्च शृङ्गानि शृङ्गानि च शृङ्गान्यसन्वन् शृङ्गानि च शृङ्गान्यसन्वन् शृङ्गान्यसन्वन् शृङ्गानि शृङ्गान्यसन्वनुयाया असन्वन् शृङ्गानि शृङ्गान्यसन्वनुया असन्वन्नसन्वनुयाश्च जया असन्वन्नसन्वनुयाश्च जयायाश्चोर्जमूर्जन् जयायाश्चोर्जमूर्जन् जयोर्जमवारुन्धतावारुन्धतोर्जन् च जोर्जमवारुन्धतावारुन्धतोर्जमोर्जमवारुन्धतर्थोऽप्युर्ध्वोऽप्यवारुन्धतर्थोऽपि वारुन्धतर्थोऽप्यवारुन्धतावारुन्धतर्थोऽपि दशसु दशस्पर्धोऽप्यवारुन्धतावारुन्धतर्थोऽपि दशसु अरुन्धरेऽप्यवारुन्धताति दशसु दशस्पर्धोऽप्युर्ध्वोति दशसु मासु मासु दशस्पर्धोऽप्युर्ध्वोति दशसु मासु 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 दशसु दशसु मासु तिष्ठन् उत्तिष्ठन् मासु दशसु दशसु मासु तिष्ठन् दशसु मासु तिष्ठन् उत्तिष्ठन् मासु मासु तिष्ठन् वृद्धोऽप्युर्ध्वोत्युत्तिष्ठन् मासु मासु तिष्ठन् वृद्धोऽपि तिष्ठन् वृद्धोऽप्युर्ध्वोत्युत्तिष्ठन् उत्तिष्ठन् वृद्धोऽपि द्वादशसु द्वादशस्वर्धोऽप्युत्तिष्ठन् उत्तिष्ठन् वृद्धोऽपि द्वादशसु तिष्ठन् द्वादशसु द्वादशस्पर्धोऽप्युत्थोऽपि द्वादशसु यो यो द्वादशस्पर्धोऽप्युत्थोऽपि द्वादशसु यः यो यो द्वादशसु द्वादशसु य एवमेवं यो द्वादशसु द्वादशसु य एवं द्वादशस्विनि द्वादशसु एवमेवं यो य एवं वेद वेदैवं यो य एवं वेद वेदैवमेवं वेद पदेन पदेन वेदैवमेवं वेद पदेन पदेन वेद वेद पदेन खलु खलु पदेन वेद वेद पदेन खलु 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 पदेन पदेन खलु वै वै खलु पदेन पदेन खलु वै वै खलु खलु वा एत एते वै खलु खलु वा एते वै वा एते यन्ति यं ये देवै वा एते यन्ति एते यन्ति यं एत एते यन्ति
ఎంది విందది ఖలు ఖలు విందది ఎంది ఎంది విందది ఖలు విందది ఖలు ఖలు విందది విందది ఖలు వై వై ఖలు విందది విందది ఖలు వై వై ఖలు ఖలు వై పదేన పదేన వై ఖలు ఖలు వై పదేన వై పదేన పదేన వై వై పదేన యను యం పదేన వై వై పదేన యం యను యం పదేన పదేన యం తద్యం పదేన పదేన యం తదే యం తద్యను యం తద్వై వై తద్యన యం తద్వై వై వై తద్వా ఏతదే తద్వై తద్వా ఏతదే ఏతదే తద్వై వా ఏతదుద్ధ వృద్ధరే తద్వై వా ఏతదుద్ధం ఏతదుద్ధమృద్ధమేతదేతదుద్ధమయనమయన వృద్ధమేతదేతదుద్ధమయనం వృద్ధమయనమయన వృద్ధ వృద్ధమయనం తస్మాత్ తస్మాదయన వృద్ధ వృద్ధమయనం తస్మాత్ తస్మాదయనమయనం తస్మాదేతదేతస్మాదయనమయనం తస్మాదేతదే తస్మాత్ తస్మాదేతద్గోసని గోసన్యేతత్తస్మాత్ తస్మాదేతద్గోసని ఏతద్గోసని గోసన్యేతదేతద్గోసని గోసనీతి గోసని విష్ణోతాస్త విష్ణో పాహి పాహి విష్ణోతాస్త విష్ణో పాహి 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 విష్ణో విష్ణో పాహి 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 విష్ణో విష్ణో పాహి పాహి ఇది విష్ణో పాహి 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 యజ్ఞం యజ్ఞం పాహి 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 యజ్ఞం పాహి యజ్ఞం యజ్ఞం పాహి పాహి యజ్ఞం పాహి పాహి యజ్ఞం పాహి పాహి యజ్ఞం పాహి యజ్ఞం పాహి పాహి యజ్ఞం యజ్ఞం పాహి యజ్ఞవతిం యజ్ఞవతిం పాహి యజ్ఞం యజ్ఞం పాహి యజ్ఞవతిం పాహి యజ్ఞవతిం యజ్ఞవతిం పాహి పాహి యజ్ఞవతిం పాహి పాహి యజ్ఞవతిం పాహి పాహి యజ్ఞవతిం పాహి యజ్ఞవతిం పాహి పాహి యజ్ఞవతిం యజ్ఞవతిం పాహి మాం మాం పాహి యజ్ఞవతిం యజ్ఞవతిం పాహి మాం యజ్ఞవతిమిది యజ్ఞపతిం పాహి మాం మాం పాహి పాహి మాం యజ్ఞనియం యజ్ఞనియం మాం పాహి పాహి మాం యజ్ఞనియం మాం యజ్ఞనియం యజ్ఞనియం మాం మాం యజ్ఞనియం యజ్ఞనియమిది యజ్ఞ నియం విష్ణుర్విజక్రమైర్వ్యక్రమదా ప్రసవ ప్రప్రేమ ప్రగౌషేరన్ కృష్ణాయ వోదు దేవాయ దేవకీ నందనాయ నందగోపకుమారాయ వాసుదేవాయ మంగళం శ్రీ వైకుంఠ విరక్తాయ స్వామి పుష్కరిణీపతే రమణాయ వెంకటేశాయ మంగళం. గురు గురు తేరిగిన దొంగ కూగు గురిలోనే దాగిని కూగు గురు తేరిగిన దొంగ కూగు గురు తేరిగిన దొంగ కూగు గురిలోనే దాగిని కూగు గురు తేరిగిన దొంగ కూగు గురిలోనే దాగిని కూగు ఇదే గురిలోని దాగిని కూగు నెలతో దోచిని నీలాడగానే కొలని దరి దొంగ కూగు
నెలకాలే దోచి నీలాడగానే కొలని దరి దొంగ బలువైన ముక్క పాలగించి బలువైన ముక్క పాలగించి కొలది మీరిన దొంగ బలువైన ముక్క పాలగించి కొలది మీరిన దొంగ గుడిలోని దాగిని నీదే గుడిలోని దాగిని సరళమ్మంగా చదువుకట్లు తొడిగిని గొల్లె తలను దొంగ సరళమ్మంగా చదువుకట్లు తొడిగిని గొల్లె తలను దొంగ తప్పాక ఇందరి పారిండు ఇల్లు తప్పాక ఇందరి పారిండు కల్లాడిన దొంగ ఇల్లు తప్పాక ఇందరి పారిండు కల్లాడిన దొంగ గురు పెరిగిన దొంగ గుడిలోని దాగిని నీదే గుడిలోని దాగిని తాము కొన్న దొంగ తగిలి పట్టుడిదే గోగులలో దొంగ తాము కొన్న దొంగ తగిలి పట్టుడిదే గోగులలో దొంగ శ్రీరంగకాగిరి చెరువులో ఏమో శ్రీరంగకాగిరి చెరువులో ఏమో కోవిదుడగు దొంగ శ్రీరంగకాగిరి చెరువులో ఏమో కోవిదుడగు దొంగ గురు తెరిగిన దొంగ గురు తెరిగిన దొంగ గుడిలోని దాగిని నీదే గుడిలోని దాగిని గురు తెరిగిన దొంగ గుడిలోని దాగిని నీదే గుడిలోని దాగిని ముద్దుగారే యశోద ముంగిటి ముత్తమూడు తిద్దరాణి మహిమల దేవకీ సోతుడు ముద్దుగారే యశోద ముంగిటి ముత్తమూడు తిద్దరాణి మహిమల దేవకీ సోతుడు ముద్దుగారే యశోద అంత నింత గొల్లేతన అరచేతి మాణికము పంట మాడి కంపుని పాలివజ్రము అంత నింత గొల్లేతన అరచేతి మాణికము పంట మాడి కంపుని పాలివజ్రము కాముల మూడులో గరుడ పక్క పూజ కాముల మూడులో గరుడ పక్క పూజ చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు ఓ చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు చెంతల మాలోనున్న చిన్ని కృష్ణుడు ముద్దుగాదే యశోద ముంగిటి ముత్తమూడు ఇద్దరాని మహిమల దేవకీ సోతుడు రతికి
రుక్మిణికి రంగుభూమి పగడము నిధి గోవర్ధనపు గోమేరికము రతికేళి రుక్మిణికి రంగుభూమి పగడము నిధి గోవర్ధనపు గోమేరికము సతమై శంఖచక్ర సంగుల వైడూర్యము సతమై శంఖచక్ర సంగుల వైడూర్యము గతియై మంబుగాచి కమలాక్షుడు గతియై మంబుగాచి కమలాక్షుడు గతియై మంబుగాచి కమలాక్షుడు ముద్దుగారే యశోద గుండికి ముద్దము వేడు సిద్ధరాణి మహిమల దేవకీ సుతుడు కాళింగుని తలలపై గౌతిన పుష్కరగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము కాళింగుని తలలపై గౌతిన పుష్కరగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇంద్రనీలము పాలజల నిధిలో పాయని దివ్యరత్నము పాలు నిధిలోన పాయని దివ్యరత్నము బాలుని కల్పిరే పద్మనాభుడు బాలుని కల్పిరే పద్మనాభుడు బాలుని కల్పిరే పద్మనాభుడు ముద్దుగారే యశోద ముంగిట ముద్దము సిద్ధరాణి మహిమల దేవకీ సుతుడు ముద్దుగారే యశోద ముంగిట ముద్దము సిద్ధరాణి మహిమల దేవకీ సుతుడు సిద్ధరాణి మహిమల దేవకీ సుతుడు సిద్ధరాణి మహిమల దేవకీ సుతుడు దేవకీ సుతుడు దేవకీ సుతుడు కృష్ణం వందే జగద్గురుం 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 కృష్ణ திருமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீவாரி வருடாந்திர தெப்போற்சவத்திலே எம்பெருமானை மலையப்ப சுவாமியை கிருஷ்ணாவதாரத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிறவியாகிய பெருங்கடலை கடக்க வைக்கின்ற பெருமான் இப்போது இந்த தெப்போற்சவத்தை கண்டருளி கொண்டிருக்கிறான். மூவுலகும் ஈரடியால் முறைதிரம்பா வகை செய்து தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று எம்பெருமானுடைய அவருடைய சிறப்பினை சீர்மையினை கேட்பதற்குத்தான் நமக்கு காதுகளை கொடுத்திருக்கிறான் என்று அழகாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அதே போல
பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. எம்பெருமானை செவிக்கிறோம், அவனை கண்ணிமைத்து பார்ப்பவர்களுடைய கண்ணெல்லாம் என்ன கண், கண்ணிமைக்காமல் அப்படியே கூர்ந்து நோக்க வேண்டும். அவனுடைய அந்த திவ்ய சுரூபத்திலே நம்மை நாம் மறக்க வேண்டும். அவனுடைய அந்த திவ்யமான அழகினை கண்டு நாம் அவனை போற்ற வேண்டும். மடம் தாழ நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாற்று செய்யும் போற்ற படத்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏற்றாத நாவ் என்ன நாவே, நாராயணா என்னாத நாய் என்ன நாவே. அழகாக குறிப்பிடுகின்றார் எம்பெருமான். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இங்கு எம்பெருமானை பற்றி அழகாக சொல்லுகின்றார். அன்று கஞ்சனை அடிப்பதற்காக தோன்றினானே, அப்படிப்பட்ட பெருமான் தூது நடந்தான். எப்படி தூது நடந்தான்? ஆரணமெல்லாம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான். அவன் தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏற்றாத நாய் என்ன நாவே. அவனுடைய அந்த எளிமை தன்மையை, சௌலபியம் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பினை ஏற்றாத நாய் என்ன நாவே, நாராயணா என்னாத நாய் என்ன நாவே என்கின்ற வகையிலே எம்பெருமானை போற்ற வேண்டும். எம்பெருமானுடைய சீர்மையினை பாட வேண்டும். எம்பெருமானுடைய திருவடிகளை தொழ வேண்டும். அவனுடைய திருவடிகள் தன்னை ஏற்றுவார். அவர்களுடைய பிறவியினை அறுக்க வல்லவன், வல்லது அவனுடைய திருவடிகள். அந்த வகையிலே அப்படிப்பட்ட நிலையிலே இங்கு பெருமானை நாம் சேவிக்கிறோம். நாராயணா என்று அவனை போற்றுகிறோம்.